வணக்க நண்பர்களே, இன்னைக்கு தேதி பிப்ரவரி 8, 2026. தமிழ்நாடு முழுக்க இப்போ இருக்கிற ஒரே பேச்சு, அடுத்து வரப்போகிற சட்டமன்ற தேர்தலில் நகைக்கடன் தள்ளுபடி பற்றி அறிவிப்பு வருமா என்பதுதான். ஏன்னா 2021 ஆட்சிக்கு வரும்போது திமுக சொன்ன ஒரு முக்கிய வாக்குறுதி 5 சவரன் நகைக்கடன் தள்ளுபடி. அது நிறைவேற்றப்பட்டதா சொன்னாலும் இன்னும் பல லட்சம் பேருக்கு அந்த பலன் போய் சேரலைங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. இப்போ 2026 எலெக்ஷன் நெருங்கிக்கிட்டே இருக்கு. கட்சிகள் தங்களோட தேர்தல் அறிக்கையை ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் கூட்டுறவுத்துறை இணையதளங்களில் சில முக்கியமான மாற்றங்கள் நடந்திருக்கு. ஜனவரி மாதம் மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு ஒரு பெரிய தொகை ஒதுக்கியிருக்காங்க. இதை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ 2026 தங்கம் விலை எங்கே போயிருச்சு? இந்த சூழலில் அரசுக்கு தள்ளுபடி சாத்தியமா? யாரெல்லாம் ரிஜெக்ட் லிஸ்ட்டில் இருக்காங்க, அவங்க பேரை எப்படி மீண்டும் சேர்ப்பது? அதிமுக மற்றும் திமுக இந்த ரெண்டு கட்சிகளோட 2026 பிளான் என்ன? புதுசாக கடன் வாங்கினா தள்ளுபடி கிடைக்குமா? இது சாதாரண வீடியோ இல்லைங்க, ஒரு முழுமையான கைடு. ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல நாம் புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான பொருளாதார விஷயம், 2021 தள்ளுபடி அறிவிக்கும் போது ஒரு சவரன் தங்கம் விலை சுமார் 35,000 முதல் 38,000 வரை இருந்துச்சு. அப்போது 5 சவரன் தள்ளுபடி அப்படின்னா ஒரு குடும்பத்துக்கு அதிகபட்சம் 1.5 லட்சத்திலிருந்து 1.75 லட்சம் வரை கடன் சுமை இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு 2026 பிப்ரவரி மாதத்தில் நிலைமை என்ன? தங்கம் விலை தாறுமாறாக ஏறிடுச்சு. இன்னைக்கு 5 சவரன் நகைக்கடன் தள்ளுபடி அறிவிச்சா ஒரு குடும்பத்துக்கு கிடைக்க போகிற லாபம் மட்டும் கிட்டத்தட்ட 2.5 லட்சத்துக்கு மேலே இருக்கு. இது ஒரு பக்கம் மக்களாகிய நமக்கு சந்தோஷம். ஆனால் இன்னொரு பக்கம் அரசுக்கு இது மிகப்பெரிய நிதி சுமையாக அமையும். கடந்த முறை 5 சவரன் தள்ளுபடிக்கு அரசு ஒதுக்கிய தொகை சுமார் 6,000 கோடி. ஆனால் இப்போ அதே திட்டத்தை 2026 செயல்படுத்தணும்னா அரசுக்கு கிட்டத்தட்ட 10,000 கோடிக்கு மேலே தேவைப்படும். அதனால தான் இந்த முறை அறிவிப்பு வரும்போது நிபந்தனைகள் இன்னும் கடுமையாக இருக்க வாய்ப்பு இருக்குது. போன முறை வெள்ளைப்போடு கார்டு வச்சிருக்கிறவங்க அரசு ஊழியர்கள்னு ஃபில்டர் பண்ணாங்க. இந்த முறை ஜிஎஸ்டி கட்டுறவங்க, ஐடி ரிட்டர்ன் தாக்கல் செய்கிறவங்கன்னு புது ரூல்ஸ் வரலாம். இதையெல்லாம் நீங்கள் மனசில் வச்சுக்கணும். சரி, இப்போ கையில் இருக்கிற அதிகாரப்பூர்வ தகவல் என்னன்னு பார்ப்போம். போன வருஷம், அதாவது ஜனவரி 2026 தமிழ்நாடு அரசு மகளிர் சுய உதவி குழுக்களுக்கான ஒரு முக்கிய அறிவிப்பை வெளியிட்டது. இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இது பொது நகைக்கடன் சம்பந்தப்பட்டது இல்லை, இது முழுக்க குழுக்களுக்கானது. இதோட முக்கிய அம்சங்கள்: நிதி ஒதுக்கீடு, அதாவது சுமார் 2117 கோடி ஒதுக்கியிருக்காங்க. இதோட நோக்கம் கூட்டுறவு வங்கிகளில் சுய உதவி குழுக்கள் வாங்கின கடன்களை வட்டி நிலுவையை சரி செய்கிறதுக்காக இந்த தொகை. இதனால யாருக்கு பலன்? நீங்கள் மகளிர் சுய உதவி குழு மூலமாக லோன் வாங்கியிருந்தா உங்கள் சங்க தலைவரை போய் பாருங்கள். உங்கள் லோன் கணக்கு நான் பர்ஃபார்மிங் லிஸ்ட்டில் இருந்தால் அது சரி செய்யப்படும். நிறைய பேர் கமெண்டில் கேட்குறீங்க, சார் தனிநபர் கடன் வாங்கியிருக்கேன், எனக்கு இது பொருந்துமானு. இதற்கு பதில் இல்லை. ஏன் தெரியுமா? இது தனிநபர் கடனுக்கு பொருந்தாது. ஆனால் இது ஒரு நல்ல சிக்னல். எலெக்ஷன் வருதுங்கிறதுனால முதல்ல எஸ்கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க. அடுத்து விவசாயிகளுக்கும் பொது நகை கடனுக்கும் அறிவிப்பு வர வாய்ப்பு பிரகாசமாக இருக்குது. இப்போ வீடியோவோட மிக முக்கியமான பகுதிக்கு வரோம். 2021 அறிவித்த தள்ளுபடி 2026 ஆகியும் ஏன் பல பேருக்கு கிடைக்கல? கூட்டுறவுத்துறை பயன்படுத்துகிற சாஃப்ட்வேர் பற்றி நான் உங்களுக்கு எளிமையாக சொல்கிறேன். இதில் டேட்டா டூப்ளிகேஷன்னு ஒரு முறை இருக்குது. அதாவது நீங்கள் ஒரு பேங்க்கில் உங்கள் பேரில் கடன் வாங்கியிருப்பீங்க, பக்கத்து ஊர் பேங்க்கில் உங்கள் மனைவி பேரில் கடன் வாங்கியிருப்பாங்க, இன்னொரு சொசைட்டியில் உங்கள் அப்பா பேரில் இருக்கும். முன்னாடி எல்லாம் இது தனித்தனி கணக்காக இருக்கும். ஆனால் இப்போ எல்லாரோட ஆதார் மற்றும் ரேஷன் கார்டு நம்பரை வச்சு லிங்க் பண்ணிட்டாங்க. ஒரே குடும்பம்னு கம்ப்யூட்டர் கண்டுபிடிச்சிடும். ரிஜெக்ட் ஆக முக்கியமாக என்னென்ன காரணங்கள் தெரியுமா? அரசு சொன்னது போல் 40 கிராம் அப்படின்னா 40 கிராம் தான் இருக்கணும். உங்கள் நகை 40 கிராமில் இருந்து 100 மில்லிகிராம் கூடுனா கூட சிஸ்டம் உங்களை எலிஜிபிள் லிஸ்ட்டில் இருந்து தூக்கிடும். அடுத்ததாக ஏஏஒய் கார்டு முன்னுரிமை. அந்தியோதயா அண்ணா யோஜனா கார்டு வச்சுருக்கிறவங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ். உங்கள் கார்டு NBHS, அதாவது சர்க்கரை அட்டை அல்லது பொருட்கள் இல்லாத அட்டை அப்படி இருந்தால் உங்களுக்கு தள்ளுபடி கிடைக்கிறது கஷ்டம். மூன்றாவது, கூட்டுறவு சங்க தலைவர்கள். சில இடங்களில் வங்கி அதிகாரிகளே தப்பான என்ட்ரி போட்டிருப்பாங்க, நகை எடையை தப்பாக குறிச்சிருப்பாங்க. இதனால் பாதிக்கப்பட்டவங்க தான் அதிகம். சரி, முடிஞ்சு போச்சு. இனிமே என்ன நடக்கும்? 2026 எலெக்ஷனில் நாம் என்ன எதிர்பார்க்கலாம்? அதிமுகவோட வியூகம் என்னவா இருக்கும்? எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பல கூட்டங்களில் இதை சுட்டி காட்டி இருக்காரு. திமுக அரசு 5 சவரன் தள்ளுபடியை முழுசாக செய்யலைங்கிறது அவங்களோட முக்கிய குற்றச்சாட்டு. ஸோ அதிமுகவோட தேர்தல் அறிக்கையில்
நிபந்தனையற்ற தள்ளுபடி அறிவிக்க வாய்ப்பு அதிகம். அதாவது அரசு ஊழியர் தனியார் ஊழியர்னு பார்க்காம நகை வச்ச அனைத்து பேருக்குமே தள்ளுபடி சொல்ல வாய்ப்பு இருக்கு. இது கேம் சேஞ்சரா அமையலாம். இப்போ திமுகவோட வியூகம் என்னவா இருக்கும்? ஆளுங்கட்சியை பொறுத்தவரை நிதி நெருக்கடி ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. அவங்க திரும்பவும் முழு தள்ளுபடி அறிவிப்பாங்களான்னு தெரியல. ஆனா மக்களை கவர்வதற்கு அசலை கட்டுங்க, வட்டியை நாங்க கட்டுறோம்னு சொல்லலாம். விடுபட்டவர்களுக்கு வாய்ப்பு. போன முறை தள்ளுபடி கிடைக்காத உண்மையான ஏழைகளுக்கு ஒரு சிறப்பு முகாம் நடத்தி தள்ளுபடி வழங்கலாம். என்னோட கணிப்பு என்னன்னா, விவசாய கடன் தள்ளுபடியை விட நகைக்கடன் தள்ளுபடி தான் நடுத்தர மக்களையும் பெண்களையும் கவரும். அதனால ரெண்டு கட்சிகளுமே போட்டி போட்டு ஏதாவது ஒரு பெரிய அறிவிப்பை வெளியிடுவாங்க. குறிப்பா மகளிர் உரிமை தொகை வாங்குற பெண்களுக்கு கூடுதல் சலுகை இருக்க வாய்ப்பு இருக்கு. நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்ட சில முக்கியமான கேள்விகளுக்கு பதில் பார்த்துருவோம். கேள்வி நம்பர் 1, நான் இப்போ புதுசாக 5 சவரன் கடன் வாங்கினா எலெக்ஷன் அப்போ தள்ளுபடி ஆகுமா? இதற்கு பதில், தயவு செஞ்சு இந்த தப்பை பண்ணாதீங்க. தள்ளுபடி அறிவிப்பு வரும்போது ஒரு கட் ஆஃப் தேதி அறிவிப்பாங்க. உதாரணத்துக்கு மார்ச் 31, 2025க்கு முன்னாடி வாங்கிய கடன்கள்னு சொல்லுவாங்க. எலெக்ஷனுக்கு 2 மாதம் முன்னாடி வாங்குற கடனுக்கு தள்ளுபடி கிடைக்க வாய்ப்பே இல்லை. கேள்வி நம்பர் 2, வட்டி கட்டாமல் இருந்தால் பிரச்சனை வருமா? கண்டிப்பாக பிரச்சனை வரும். தள்ளுபடி வரும்னு நம்பி வட்டி கட்டாமல் விட்டுறாதீங்க. ஒருவேளை தள்ளுபடி வரலைன்னா வட்டி குட்டி போட்டு பெரிய தொகையாக நிற்கும். அப்புறம் நகையை மீட்க முடியாமல் ஏலத்துக்கு போயிடும். முடிஞ்ச வரைக்கும் வட்டியை கட்டிடுங்க. தள்ளுபடி வந்தால் அந்த பணம் உங்கள் அக்கௌண்ட்டில் திரும்ப வரும். கடைசியாக நான் உங்களுக்கு சொல்கிற அட்வைஸ் இதுதான். முதல்ல உங்கள் கூட்டுறவு வங்கிக்கு போய் உங்கள் கடன் நிலைமை என்னன்னு கேளுங்க. லிஸ்ட்டில் பேர் இருக்கா இல்லையான்னு தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. 2வது, ஆர்டிஐ போடுங்க. பேங்கில் பதில் சொல்லேனா வெறும் 10 ரூபாயில் ஒரு ஆர்டிஐ பதிவு செய்யுங்க. அதாவது தகவல் அறியும் உரிமை சட்டத்துக்கு கீழே ஒரு மனுவை எழுதி அனுப்புங்க. என் கடன் ஏன் தள்ளுபடி ஆகலை, காரணம் என்னன்னு கேளுங்க. 30 நாளில் பதில் வந்தே ஆகணும். இதில் உங்களுக்கு பயம் வேணாம். 3வது, சிஎம் செல். முதலமைச்சர் தனிப்பிரிவு வெப்சைட்டில் ஆன்லைனில் புகார் கொடுங்க. இது ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், 2026 எலெக்ஷன் நெருங்க இன்னும் நிறைய அப்டேட்ஸ் வரும். எந்த ஒரு போலியான வதந்தியும் நம்பாதீங்க. அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வந்தால் உடனே நம்ம சேனலில் வீடியோ போடுறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள். குறிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் விழிப்புணர்வாக இருக்கட்டும். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற அடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நன்றி, வணக்கம்.